ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கைனால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு 10 வருஷமாக இவங்களை எனக்கு தெரியும். ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க சார், அதெல்லாம் விடுங்க சார், எதுக்கு சார் இப்போ பழசெல்லாம் பேசிக்கிட்டு, பழசெல்லாம் பேசினா வேதனை தான் சார் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 2ஆம் இடத்திலே வருகிறார்கள். 2ஆம் இடம் தான் என்ன? அப்போது அந்த 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, தனஸ்தானம். தனஸ்தானம் பொருள் தருகின்ற இடம். இதெல்லாம் இந்த 2ஆம் இடம். வாழ்க்கையிலே ஒரு விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் எது இல்லைனாலும் பரவாயில்ல, என் பாலிசி தான் சார், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அப்போது விட்டமின் எம் இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும். விட்டமின் எம்னா என்ன? மணி. இந்த மணின்னு ஒன்று இருந்ததுன்னா உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போகலாம், போர் அடித்தா ஊட்டிக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்கள் மைண்டை மாற்றிக்கலாம், ரெக்ரியேஷன் சென்டர் போகலாம், என்ன வேணால் செய்யலாம். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் போதும். இந்த மணின்னு ஒன்று இருந்தால், ஆனால் அது இல்லைன்னா அது அதுவாக தலைவலி சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது அதுவாக உடம்பு வலி சரியாக இன்னும் உங்கள் ப்ரொடக்ஷன் டைம் பாருங்க எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பண வரவு, காசு, பணம், துட்டு, மண்ணி கட்டப்பட்டுச்சு. நைட் இல்லை, கலக்குறாங்க, ஹைட் இல்லை, தலைக்காலு புரியலை, அடடடா திடீர்னு பணம் வந்துருச்சே. மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பண வரவு, விரல்களெல்லாம் பணம். எப்படியே விரல்களெல்லாம் பணம். ரொம்ப அற்புதமான நேரம். 5 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பணம் வருகிறது. முக்கியமாக மனைவி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வருகிறது. அவங்க உங்கள் மனைவி கொடுக்க போகிறதில்ல, இருந்தாலும் அவங்க சம்மந்தப்பட்ட, சார் நான் வேணால் எழுதி தரேன் சார், யாராவது உங்கள் ஒய்ஃபோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க, நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃப் சேவிங்ஸ்லேருந்து ஒரு 50,000 வாங்கியிருக்கேன் பார்ப்போம், அதை ஒரு 2 மாதம் சொல்லி காட்டுவாங்க. நான் உனக்கு 50,000 கொடுத்துட்றேன், கடங்காரம் கூட இப்படி கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒய்ஃப் சொத்து எனிவே அது அசட்டு குழந்தை பேரில் இருக்க போது விடுங்க. 2ஆம் இடத்துல வரப்போகிறது. அடுத்த 2ஆம் இடத்துல வேறு யார் இருக்கா? 5, 6 கூடிய உங்களுடைய 9 கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கு. இதுதான் பிரச்சனை. 6 கூடிய 2ஆம் இடத்துல வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதை. ஏற்கனவே ராகு இருக்கார். பேசும்போது பாருங்கள், பணம் நல்லா வரப்போகுது. ஒரு விஷயம், சுக்கிரனோடு சேர்ந்த ராகு என்பதால் திடீர் அதிர்ஷ்டம். சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாவில் போட்டேன் சார், அதுக்கு என்னடா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, வீடியோ எடுத்து போடுறீங்க, இவ்வளோ காலேருந்து ஒரே புக்கிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் வரும் நண்பர்களே. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். உங்கள் கனவெல்லாம் பூர்த்தியாக போகுது, சும்மா கிடையாது. 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் ஒரு விஷயம் இருந்தால், 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உணவே விஷமாகும். இந்த நேரத்தில் என்ன பண்ணும், லைட்டாக அண்ணனுக்கு தேர்த்தவாரி பழக்கம் இருக்கும் அப்படின்னா நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க, உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த இதை ஒழிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் சொல்லுங்கள்? இந்த கருமம் தான். இந்த கருமத்தை தொடாதீங்க. என்னது இது எல்லாம் தொடாதீங்க. யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு சிகரெட் பிடிக்க கொடுக்குறாங்கன்னா உங்களை சாகடிக்கிறதுக்கு கொல்லி குச்சி தராருன்னு அர்த்தம். தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. வெளிநாடுகளில் பிணங்களை எரிக்க கெட்டில் தயாரிக்கிறார்கள், இந்தியாவில் பிணங்களை எரிக்க இதையெல்லாம் தயாரிக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் வேண்டாம். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே மோகம்னு பேர். மோகம்னு ஒரு கிறுக்கு,
அப்போ ராகுனா என்ன அர்த்தம்னா போகாதிபதி, போகாதிபதி கிக்கு. இது ரெண்டு சேரும் போது வெத்தலை பாக்கு தான் சார் போட்டேன், லைட்டாக புகையில போட்டு போட்டேன். போ ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கோ, போ ஊசியை போட்டு வா, ஒரு 3 நாள் லீவு, தேவையில்லாத வேலை. இதை நம்ம ஏன் பண்ணணும், நம்ம ஏன் வந்து உடம்புக்கு எடுத்துக்கணும்? 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உணவே விஷமாகும். 2ஆம் இடம் என்பது படிப்பு. திடீர்னு எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அட்டாடாடாட்டா என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டான் பையன் அப்படிங்கிற மாதிரிலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம், வளமான யோகம். மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சாமிஜி? சுக்கரனை போய் பிடிக்கணும், கஞ்சனூர் செல்ல வேண்டும், அதே மாதிரி சுக்கர ஸ்தலத்துக்கெல்லாம் செல்ல வேண்டும். அதே மாதிரி மாங்காடு காமாட்சி அம்மன் தொடங்கி பாரிஸில் இருக்க காளிகாம்பாள் கோயில் முதற்கொண்டு சுக்கர ஸ்தலங்களாக தேடி தேடி சென்று சுக்கரமூர்த்தி சுபமகி ஈவாய் வக்கிரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சுக்கரனை பிடிச்சிங்கன்னா எல்லாம் சரியும். மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி, 1 அல்ல 2 அல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால் 1 அல்ல 2 அல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் எ நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு? நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி தான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது, அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்சர் ஆகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக 1 டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால்
ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள். நேரில் சந்திப்போம்.